ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய இனிமையான விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை காதலால் கூப்போர்தம் கை. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே மிக அருமையாக வீடுகளிலே விநாயகப் பெருமானுக்குரிய அந்த அற்புதமான நல்ல பூஜையெல்லாம் முடித்துவிட்டு மோதகம் போன்றவற்றை கையிலே வைத்து கொண்டிருக்கிற எம்பெருமானை வணங்கி, அது நாவுக்கு ருசி என்று சொன்னால் செவிக்கு ருசியை தருகின்ற பக்தியோடு கலந்த ஒரு இலக்கிய பட்டிமன்றத்தை ஜெயா தொலைக்காட்சியின் மூலமாக இல்லங்களிலும் எங்கள் எதிரிலும் உலகெங்கிலும் இருந்து உள்ளங்களில் பதிவு செய்கின்ற உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் எங்களுடைய அன்பான இனிமையான வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். விநாயகப் பெருமானுடைய பெருமையை பாராட்டுகிற நாள் இந்த நாள். சதுர்த்தி அப்படின்னா 4ஆம் நாள் வளர்பிறையில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம யாரையாவது ஒரு ஜோதிடரை பார்க்க போனால் இதை பஞ்சமியில் வச்சுக்கோங்களேன் அல்லது சப்தமியில் வச்சுக்கோங்களேன் அப்படின்னா, அப்படிலாம் எங்கள் வீட்டில் யாரும் கிடையாதுங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வளர்பிறை தேய்பிறைன்னு தமிழில் சொல்கிற மாதிரி வடமொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அமாவாசையிலிருந்து தொடங்கி அந்த வளர்கிற நாள்களை பிறை வளர்கிற நாள்களை சுக்கிலபட்சம் அப்படிம்பாங்க. அப்படி சுக்கிலபட்சம்னு சொல்கிற போது துவிதியை 2ஆம் நாள், திருதியை 3ஆம் நாள், சதுர்த்தி 4ஆம் நாள், பஞ்சமி 5ஆம் நாள், சஷ்டி 6ஆம் நாள், சப்தமி 7ஆம் நாள், அஷ்டமி நவமி 8ஆம் நாள் 9ஆம் நாள், தசமி 10ஆம் நாள். இதுக்கு பிறகு இந்த வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. எப்படின்னா, தமிழில் 10ம் 1ம் 11ன்னு சொல்லுவோம். வடமொழியில் 1ம் 10ம் 11 அப்படிம்பாங்க. உதாரணமாக 10 அப்படின்னா 10, அதோடு 1 கூட்டுவாங்க. எப்படின்னா, நம்ம இதில் தமிழில் 1ம் 10ம் 1ம்னு கூட்டுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏகாதசி, ஏகம்னா 1, தசுனா 10. அதே போல் துவாதசி 12, திரியோதசி 13, சதுர்தசி 14, பிறகு பௌர்ணமி வந்துருச்சுன்னா அது 15. இதுக்கு பேர் சுக்கலபட்சம்னு பேர். இதே இது தேய்பிரையாக வர்ற போது கிருஷ்ணபட்சம் அப்படின்னு வரும். கிருஷ் அப்படின்னாலே கருப்புன்னு தான் அர்த்தம். கிருஷ்ணன் கண்ணன் என்றால் கருமை நிற கண்ணன் அர்த்தம். அது தேய்பிரை அது மாதிரியே சேரும். இந்த சதுர்த்தி நாள், இந்த நாளில் தான் விநாயகப் பெருமானை தொடங்கி எந்த வேலையும் செய்வோம். இன்னும் கூட பாருங்கள், நம்முடைய பக்தி உலகத்தில் விநாயகனை கும்பிடாமல் ஒரு வேலையை செய்ய முடியாது. முருகப்பெருமான் தெய்வானியை மணந்த பிறகு வள்ளியை மணக்க போகிறாரு. அப்போ என்ன முயற்சி பண்ணியும் வள்ளி இறங்க மாட்டேங்கிறாங்க, மனசு இறங்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னு யோசிச்சா, ஆகா அண்ணனை கும்பிடாமல் வந்துட்டோமே அப்படின்ட்டு உடனே விநாயகப் பெருமானை கும்பிட்ட உடனே அவர் அருள் செஞ்சு அந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிற மாதிரி நீங்கள் வள்ளி திருமணத்தில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் கூட இப்படி பேனாவை எடுத்து அப்படி ஒரு சுழி போடாமல் எழுத மாட்டோம். இன்னொரு ஆச்சரியம், முருகப்பெருமான் மயில் மீது ஏறி உலகத்தையே சுற்றி பழம் கிடைக்குமான்னு பார்த்தார். ஆனால் விநாயகப் பெருமான் அப்படி இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, அப்பாவும் அம்மாவும் தானே உலகம்னு கேட்டுட்டு இருந்த இடத்துல ஒரு சுற்றி வந்துட்டு அந்த பழத்தையே வாங்கிட்டார். அப்போ உட்கார்ந்த இடத்துல உலகத்தை பார்க்கலாம்னு இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் நாம் யாரை சொல்லலாம்னா விநாயகப் பெருமானை தான் சொல்லலாம். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? இதுலேயும் மவுஸ் இருக்குது, அவர்கிட்டையும் மவுஸ் இருக்குது. அவருக்கு எப்போவுமே மவுஸ் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. நம்ம விநாயகப் பெருமானுடைய வழிபாடு எப்படி வந்திருக்கோம்? ஒரு 2 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று, நரசிம்ம பல்லவன் வாதாபியின் மீது படையெடுத்து போன போது முதல்ல அவன் படையெடுத்து காஞ்சிபுரத்தை முற்றுகையிட்டுட்டான். அது அவருடைய தந்தையார் காலத்தில். நரசிம்ம பல்லவன் 2வது முறை படையெடுத்து போய் அந்த வாதாபியை ஜெயிக்கணும்னு போன போது அவருக்கு படைத்தளபதியாக இருந்தவர் யார் என்று கேட்டால் பரஞ்சோதி. அவர் தான் பின்னாடி சிறுத்தொண்டராக பெரியவரானது சொல்லப்படுறார். அவர் என்ன பண்ணாராம், வாதாபியில் இருக்கக்கூடிய அந்த கணபதியை பார்த்தாராம். இந்த போர் எங்களுக்கு வெற்றியாக கிடைத்தால் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும்
விநாயகப் பெருமானே உனக்கு ஆலயம் எழுப்புறேன், நான் உன்னை கொண்டு போய் வைக்கிறேன்னு சொன்னாராம். அதே போல் அவர் பிறந்த திருச்செங்காட்டங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே அதுக்கான அந்த கோயிலை உருவாக்குனார் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பீங்க. எந்த சங்கீத கச்சேரி ஆரம்பித்தாலும் சரி, வாதாபி கணபதினு ஆரம்பிக்கிறாங்களா, அது அந்த ஊருக்காரங்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க, பாண்டியர் காலத்தினுடைய அந்த கோயில்கள், குகை கோயில்களில் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பிள்ளையார்பட்டி போயிருப்பீங்க. பிள்ளையார்பட்டியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் யாருடையதுன்னு கேட்டால் பாண்டியர்கள் காலத்து சிற்பங்கள். இதை யார் எழுதுறான்னா கம்பர் அடிப்பொடின்னு சொல்லக்கூடிய சாவணா கணேசன் எழுதுகிறாரு. அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் தான் ஆதி பிள்ளையார் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, இறை அவதாரங்களின் நோக்கம். ரொம்ப இயல்பாக சொல்லுவோம். கடவுள் பூமிக்கு வர்றது எதுக்காக? அடியார்களை காக்கவா, ஆமான்னு சொல்ல ஒரு 3 பேர். அதர்மங்களை அழிக்கவா, ஆமான்னு சொல்ல ஒரு 3 பேர். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான், 2 ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்படி இல்லை, 2 ஒன்றாக இருந்தாலும் அதை பேசி பார்ப்போமே. துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் சொல்லக்கூடிய வார்த்தையை அடியார்களை காக்க மட்டும்தான் வர்றாரா, அதர்மங்களை அழிக்க மட்டும்தான் கடவுள் வர்றாரா? இதை தாங்க இன்றைக்கி பேச போகிறோம். நல்ல மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்து அருமையாக கேட்கணும். இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம் சொல்லுவோம். இங்கே கேட்குற விஷயம் நம்முடைய மனதுக்குள்ளேயும் நம்முடைய அறிவுக்குள்ளேயும் போகிற போது அது வாழ்நாளெல்லாம் நமக்கு பயன்படும் என்கின்ற ஒரு அருமையான விஷயத்தோடு தான் எந்த நிகழ்வாக இருந்தாலும் பட்டிமன்றத்துக்கு முதன்மையான இடத்தை கொடுக்குறாங்க. கடவுளுடைய அவதார நோக்கம் என்ன? அது தீயவர்களை அழிக்கவா அல்லது நல்லவர்களை காக்கவா? இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரே டிக்கெட்டில் 2 படம் பார்க்க அந்த காலத்தில். இப்போ நீங்கள் ஒரே டிக்கெட்டில் நிறைய படம் பார்க்க போகிறீங்க. அருமையான செய்திகளை, ஏன்னா இலக்கியங்களும் புராணங்களும் சொல்லப்படலைன்னா போயிருங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும். கதைகளை திரும்ப திரும்ப கதைகளை கேட்கணும். கேட்டால் தான் கதைக்கு பெருமை இருக்குன்னு சொன்னால் அதுதான் சிறப்பு. ஒரு அருமையான கதை ஒன்று நான் படித்தேன். கதை என்ன, நடந்த நிகழ்ச்சியாக தான் அது. கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு பொள்ளாச்சியில் ஒரு ஜமீன்தார் என்ன பண்ணாராம், தனக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை பிறந்த உடனே முருகப்பெருமானுக்கு, பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு 10,000 வாழைப்பழம் கொடுத்து பஞ்சாமிரதத்துக்கு கொடுக்குறத ஏற்பாடு பண்ணிட்டாராம். அதே மாதிரி நேர்த்தி கடன் தீர்க்கிறதுக்கு 10,000 பழத்தை வண்டியில் ஏற்றி வண்டிக்காரனை கூப்பிட்டு, எப்பா பழனி கோயிலில் போய் இறக்கி விட்டு வந்துரு. அவர் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறார். பொள்ளாச்சி தாண்டி வரிசையாக அப்படியே உடுமலைப்பேட்டை தாண்டி நெய்க்காரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே நின்று கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணுறாரு அந்த வண்டிக்காரர். அப்போது ஒரு பிள்ளை, ஒரு அம்மா குழந்தையோடு ஐயா பசி தாங்க முடியலையா, ஏதாவது கொடுங்க. இவர் பார்த்தார், அம்மா நானே வண்டி ஓட்டி பிழைக்கிறவேன், என்ன பண்ணுறது, இவ்வளோ பழம் இருக்கையா அப்படின்னு அந்த அம்மா. சரிந்தா ஒரு 3 பழம் அப்படின்னு ஒரு 3 பழத்தையும், இந்த குழந்தைக்கு 2 பழம் கொடு, 5 பழத்தையும் கொடுத்துட்டாராம். கொடுத்துட்டு வண்டியை கொண்டு ஓட்டி அங்கே பழத்தை கொடுத்துட்டு சேர்ந்துட்டார். வந்த உடனே ஜமீன்தார் அன்றைக்கி நிம்மதியாக படுத்துங்கிறார். கனவுல முருகப்பெருமான் வந்தார். அப்பா நீ கொடுத்த 5 பழம் வந்துச்சு அப்படின்னாராம். ஜமீன்தார் திடுக்கிட்டு வந்துருச்சார். 5 பழமா, அம்புட்டியுமா ஒத்துவிட்டான்? அட பாவி, பாதிக்கு பாதியாவது கொடுத்துருக்க வேண்டாமா? என்னை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்றலாம், பிடிச்சி கட்டுறா புளிய மரத்தில் பிடிச்சி கட்டி அட்டி பின்னி எடுக்கிறாங்க. அவன் சொல்கிறான், சத்தியமாக கொண்டு கொடுத்துட்டேன். நல்லா யோசி, நல்லா யோசி. 5 பழம் மட்டும், 5ன்னு ஒன்னே விழிச்சுக்கிட்டான். ஐயா உண்மையை சொல்லி போடுறேன், அவுத்து விடுங்கடா அவட, சொல்லு உண்மையை சொல்லு, எங்கே ஓட்டி விற்றார்? எங்கேயும் விற்கலையா? சொல்கிறத கேள்வி சொல்லுங்க. போகிற வழியில் ஒரு ஏழை பெண்ணு பசின்னு கேட்டா, அவள் குழந்தைக்குன்னு கேட்டா, நான் வேற ஒன்றும் என் கையில் இல்லை, நான் எடுத்து தின்னா தப்பு, என் குடும்பத்துக்கு கொடுத்தா தப்பு, அங்கே கொடுத்தேன்னா இங்கே கொடுத்தேன்னே, ஒரு 5 பழம் கொடுத்தையா. ஜமீன்தார் கீழே போட்டாரான். இதுதான் அந்த முருகப்பெருமானுக்கு போய் சேர்ந்ததா என்றால், அடியவருக்கு செய்கின்ற உதவி அது ஆண்டவனை சென்று அடையும் என்று சொன்னால், நடமாட கோயில் நம்பர்கொன்றியின் அது படமாட கோயில் அது பரமர்க்காகும் என்று திருமூலர் சொன்ன மாதிரி, நாம் ஏழைகளுக்கு ஏதாவது செஞ்சால், பசியுடையோருக்கு ஏதாவது செஞ்சால் அது அப்படியே போய் அங்கே சேரும். கிருபானந்த வாரியார் சாமி ஒரு முறை சொன்னார், ஆண்டவனுக்கு செஞ்சால் அடியவருக்கு வருமானு எனக்கு தெரியாது, ஆனால் அடியவருக்கு செஞ்சால் ஆண்டவனுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னார். இப்போ சொன்னால் புரியாது. எப்படின்னு கேட்குறீங்களா? போஸ்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், இப்போ இருக்கான்னு தெரில.
அங்கங்கே இருக்கும். சில பேர் சாஞ்சிக்கிட்டு நிற்பாங்க அதில் செல்லில் பேசுகிறதுக்காக, இது வசதியாக இருக்குது அப்படின்னு. போஸ்ட் பாக்ஸில் போட்டால் லெட்டரை அது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிடும். ஆனால் அங்கே போட்டால் இங்கே வராது. இதுதான் உதாரணம். ஏழைகளுக்கு கொடுத்தா அது இறைவனுக்கு போய் சேரும், இறைவனுக்கு கொடுத்தா ஏழைக்கு வந்து சேருமா நமக்கு தெரியாது. ஆனால் ஆச்சரியமான விஷயங்கள் பார்க்குறதுக்கு கேட்கறதுக்காகத்தான் இந்த அருமையான தலைப்பை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இப்போது பட்டிமன்றம் தொடங்குகிறது. நல்ல விஷயத்தை சொல்கிற போது அவங்களெல்லாம் அறிமுகம் பண்ணணும். இறை அவதாரங்களின் நோக்கம் அதர்மங்களை அழிப்பதே என்று பேசுவதற்கு 3 பேர் வந்திருக்காங்க. அதில் அணித்தலைமை ஏற்றுக்கிறவர், அவர் மதுரையிலிருந்து வந்திருக்கிறாரு. நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், பன்முக திறமையாளர், தொகுப்பாளர், எல்லாத்தையும் வச்சு சொன்னால் ஒரே எழுத்தில் பேர் வச்சுருக்காரு. கவிஞர் கோ அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அடுத்த மரத்திருக்கவர் சங்கரன் கோயில்காரரு, அருமையாக பேசுவார், மண் வாசனையோடு பேசக்கூடிய நல்ல ஆற்றல் படைத்தவர். நான் அவரை அறிமுகப்படுத்துகிறப்பெல்லாம் சொல்லுவேன், அவர் என்னுடைய மாணவர், அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார். இத்தனை பெருமைகளை கொண்ட கவிஞர் சங்கர் ராம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். ஆண்களாக பேசி ஒரு முடிவு எடுக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட ஒரு வார்த்தை எதுக்கும் கேட்டுக்கிறோமே அப்படின்னு சொல்லுவோம். அதுபடி அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் 33% கிடையாது, 50, 3க்கு 3 உட்காந்துருக்காங்க இங்கே. நீ அடுத்த பட்டிமன்றங்களும் இங்கே ஒரு பெண் வந்தாலும் வருவாங்க. எதுக்கு ஒரு குழுவை ஆராய்ஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்திருக்கிறவங்க நாகர்கோவிலேருந்து வந்திருக்கிறாங்க. நல்ல பேச்சாளர், இனிமையாக பாடவும் செய்வாங்க. நீங்கள் அவங்களுடைய பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. ஏன்னா இப்போ பட்டிமன்றங்கள் அதெல்லாம் தேவைன்னு ஆயிடுச்சு. நல்ல பாடவும் பேசவும் கூடிய கவிஞர் மலர்விழி அவர்கள் இங்கேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேரும் அதர்மங்களை அழிக்கவே என்று பேச வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் அழிச்சிக்கிட்டா இருப்பாங்க. எழுதுனா தானே அழிக்க முடியும், எழுதுவது தான் முக்கியம், படைப்புத்தான் முக்கியம் என்று சொல்லி காப்பதற்குத்தான் என்று பேசுவதற்காக கோவையிலிருந்து ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள். நல்ல பேச்சாளர் கோவை பூங்கொடி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அடியார்களை காக்கவே என்று பேச. அடுத்து வந்திருக்கிறவர் பூரா கோயில் பேர் தான். அங்கிட்டு சங்கரன் கோயில், அங்கிட்டு நாகர்கோயில், அந்த அவங்க மலை கோயில் எல்லாமே. ஏன்னா பக்தி பட்டிமன்றத்துக்கு எப்படி தேர்ந்தெடுத்துருக்கோம் பாருங்க, அதுவும் சொல்லணும் இல்லையா. எல்லாம் இங்கே தான் கூடுது. எங்கே ஜெயா தொலைக்காட்சி என்கிற இடத்துல பொங்குவல சமயம் என்னும் நதிகளமெல்லாம் செங்கையும் என்கிற இடமாக இருக்குது. அவர் செல்ல கண்ணன் அங்கே நாகர்கோயிலிருந்து வர்றாரு. நல்ல பேச்சாளர், ரொம்ப உணர்வுபூர்வமாக எதையும் யோசிப்பார். விவேகானந்தருடைய சிந்தனைகளில் ரொம்ப ஈடுபாடு கொண்ட மனிதர். அது நல்ல பேச்சாளர் செல்ல கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அதே போல் மிகச்சிறந்த பேச்சாளர். நான் அடிக்கடி உதாரணம் சொல்லுவேன். பேசணும்னு நான் யாரை மாதிரி பேசணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாக ஒரு நனி நாகரிகத்தோடு மிகச்சிறப்பான இடங்களில் பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள் பேராசிரியை டாக்டர் விஜய் சுந்தரி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக பாடுவாங்க. இவங்க 3 பேரும் அடியார்களை காக்கவே, இந்த 3 பேரும் அதர்மங்களை அழிக்கவே. எது நடக்க போகுதுங்கிறத நீங்களும் நானும் பார்க்கலாம். ஒருவேளை இறைவனே வந்து உட்காந்து கேட்டாலும் கேட்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நல்ல விஷயம் பேசுகிறப்ப வந்து கேட்கலாம் இல்லையா. ராமாயணம் பேசுகிறப்பெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து அமர்ந்திருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. நமக்கு அதுதானங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி. கடவுள் நம்மோடு இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையே நமக்கு பெரிய விஷயம் இல்லையா. ஏதாவது ஒரு பிடிமானம் வேண்டாமா. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் எழுதுன்னு திருவள்ளுவன். என்ன அர்த்தம்? மனது, அதில் கவலை, மனசுங்கிற ஒரு விஷயத்தை என்ன அழகாக பதிவு பண்ணிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி மைண்டெல்லாம் நம்ம சொல்கிறோம், இந்த மனதில் தான் கவலை ஏற்படும். அந்த கவலை போக வேண்டுமென்றால் ஒப்புமை சொல்ல முடியாத இறைவனுடைய திருவடிகளை அடைந்தால் போதும். இப்போ நான் சொன்னது திருக்குறள் கடவுள் வாழ்க்கையில் இருக்குது. ரொம்ப பேர் இப்போ அதிர்ச்சியாக பார்க்கக்கூடாது, இது எங்கேயோ கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ கடவுள் வாழ்த்து அப்புறம்தான் வான் சிறப்பு, அப்புறம்தான் நீத்தார் பெருமை இதெல்லாம் வரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட நல்ல விஷயங்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைகளுக்கு என்னங்க கொடுக்க போகிறோம். இப்போ சுந்தர் பிச்சைங்கிறவர் உலக லெவலில் பேசப்படுறாரு கூகுள் நிறுவனத்தில். தமிழ்நாட்டுக்காரன் சொன்னோன்னே நமக்கு அப்படியே தலை நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கோம். அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நான் இப்படியான சிந்தனைகள்லாம் கொண்டு வரதுக்கான காரணம் என் பாட்டி மடியிலே படுத்து நான் கதை கேட்டிருக்கிறேன். என் பாட்டி எனக்கு சொன்ன கதைகள் என்னை அப்படியே என்ன சிந்திக்க வச்சது. இன்றைக்கி முக்கியம் என்ன தெரியுமா? கதை இல்லைங்க, பாட்டியே காணமே, அதுதானே முக்கியம். தாத்தாவும் பாட்டியும் கூட இருந்தால் எவ்வளோ பெரிய சந்தோஷம் அது. அதுதான் உண்மை. மூத்தோர்கள் என்பவர்கள் நமக்கு செல்வம் மாதிரிங்க. நம்முடைய கையிருப்பு
நீங்கள் திருக்கோளூர்னு ஒரு ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அங்கே இருக்கிற பெருமாள் பார்த்தீங்கன்னா அப்படி படுத்து கையை அப்படி காமிச்ச மாதிரி இருப்பார். அவருடைய பேர் தெரியுங்களா? வைத்தமாநிதி பெருமாள் அவர் பேர். வைத்தமாநிதி என்ன பேர் வந்து தமிழில் எங்கெங்கேயோ போய் தேடுறப்பேங்க. காஞ்சிபுரத்தில் அந்த புலவர் போகிறப்ப சொன்னாராம், நான் போகிறேன், நீ படுத்திருக்கியா பெருமாளே, எந்திரிச்சு வரையா இல்லையா அப்படின்னாராம். பாயை சுருட்டிட்டு கிளம்பிட்டாரான். கணிகண்ணன் போகின்றான் காமர் பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடனே சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீ முந்தன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். கிளம்பிட்டாருங்க. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. வடமொழியில் யதோத்காரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். என்ன இதெல்லாம் யார் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா சொல்லுங்க பார்ப்போம். இதை என்ன தெரியுங்களா? அழகழகான பேர்கள். அந்த பேர்கள் வந்து நம்ம காதில் வர்ற போதே இன்பத்தேன் வந்து பாயுது காதில் இல்லைன்னு சொன்னால் அந்த பேர் அப்படி இருக்கணுங்க. மரணத்தின் போது கூட நம்முடைய பேருடைய அருமை என்னென்னா, இந்த தொண்டைக்கு நெஞ்சுக்கு எழுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கோமா ஸ்டேஜுக்கு போகிறப்ப கடவுளுடைய திருநாமத்தையுடைய பேர் வச்சுருந்தா என்ன ஆகுமா? எப்பா நாராயணா, அம்மா லட்சுமி, எப்பா முருகா அப்படின்னு சொன்னால் அந்த அந்த சொல்லு கேட்டுக்கிட்டு இருக்கப்பே உயிர் மெதுவாக கிளம்பணுவாங்க. அந்த தெய்வத்தினுடைய காதில் அந்த பேர் தாம்பேரை தான் கூப்பிடுறாங்க. ஆனால் கூப்பிட போகிற என்ன ஆகுது? அப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மறந்துடக்கூடாது. வாரியார் சாமி ரொம்ப அழகாக சொல்லுவார், வாழ்நாள் முழுவதும் செஞ்சதா தான் அது கிடைக்குமா. காந்தியடிகளை சுட்ட உடனே அவர் அவனை பிடிங்கன்னு கத்தலையில் அவர் என்ன பண்ணார்? ஹே ராம் அப்படின்னார். அதான் வாழ்நாள் முழுக்க அவர் சிந்தித்தது. ஒருத்தர் என்ன பண்ணாரா, அந்த பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நிறைய சம்பாரிச்சாச்சு. சரி போகிறப்ப ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நம்ம போகிறப்ப 4 நல்ல விஷயம் கேட்கணும்னு சொல்லி ஒரு மாதம் தேவாரம், திருவாசகம், மகாபாரதம், ராமாயணம் படிக்க சொல்லிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது. திடீர்னு என்ன பண்ணாங்க, எல்லா பிள்ளைகளும் வந்துட்டாங்க. வந்த உடனே இப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லோரும் கடவுள் பேரை சொல்லுங்கள், கடவுள் பேரை சொல்லுங்கள், மூ அப்படின்னாரு. சொல்லுங்கள் அருமையாக சொல்கிறீங்க, அடுத்த வாரத்தை சொல்லுங்கள், ரூ, அவ்வளோதான் சொல்லுங்கள். உடம்பு சக்தி முழுவதையும் அப்படியே இழுத்து பிடிச்சி ஒரு வார்த்தை சொன்னாராம், முருகலா ஒரு தோசை வேணும்னு இருக்காரு. உயிர் போயிடுச்சு. எங்கே நிற்குதா? யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வருமா? அந்த அடுக்கு தீபம் காட்டுறப்ப ஆகா செருப்பு எங்கே ஓட்டம்னு தெரியலன்னு நினச்சோம்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஆச்சரியமான விஷயங்கள். பட்டிமன்றம் தொடங்குது. இறை அவதாரங்களின் நோக்கம் அதர்மங்களை அழிப்பது தான் என்று பேசுமாறு கவிஞர் கோ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. காலகாலமாக நடந்து கொண்டிருப்பது பக்தர்களை காப்பது, ஒரு காலகட்டத்தில் நடந்து கொண்டிருப்பது அதர்மத்தை அழிப்பது. எனவே அதர்மத்தை அழிப்பது என்கின்ற அந்த நோக்கத்துக்காகத்தான் அவதாரங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெருமாளுக்கு திருமாலுக்கு மொத்தமாக 10 அவதாரங்கள். ஆனால் எங்களை போன்ற பெண்களுக்கோ நித்தம் அவதாரம் நடுவர் அவர்கள். நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கை ஓங்குமா உங்கள் அப்பா கை ஓங்குமான்னேன். அவன் சொன்னால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கை ஓங்கும், எங்கள் அப்பா கை வீங்கும்னா. ஏன்னா அவரு தப்பு செஞ்சிருக்காரு அந்த இடத்துல. ஆனைமுகனுக்கு ஆனைமுகம் எதற்கு? அந்த முகம் சொல்லும் தத்துவம் என்ன? உற்று கவனித்தால் செவிகள் விரிந்து படர்ந்திருக்கும், உதடுகள் தெரியாது. உதடுகள் மறைந்திருக்கும், தும்பிக்கை மறைத்திருக்கும். சொல்ல வரும் செய்தி, நிறைய கேள், குறைவாக பேசு. இங்கே செய்திகளுக்கு அகலமாக செவிகளை திறந்து வைத்து அளவோடு பேசி அழகாக சிரித்து அடக்கத்தோடு ஆர்ப்பரித்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அவையை பார்க்கின்ற போது வீற்றிருக்கும் அனைவரும்
விநாயக பெருமானின் வடிவங்களாக என் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குத்துவிளக்கின் முத்துச்சுடர் போல் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் மொத்தமாக பணிந்து உங்களை கரங்களால் மாத்திரமல்ல கண்களாலும் வணங்குகிறேன் என்று துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, மறைக்காடு என்று அழைக்கப்பட்ட இப்போது வேதாரண்யம் என்று சொல்லப்படுகின்ற அங்கே மூடப்பட்டிருந்த கோவிலை திறப்பதற்காக திருஞான சம்பந்தர் அவர்களும் திருநாவுக்கரசரும் போகிறார்கள். திருஞான சம்பந்தர் ஒரே ஒரு பாடல் பாடுகிறார், கோவில் கதவு திறந்து கொள்கிறது. இல்லை, முதல்ல திருநாவுக்கரசர் பாடுறாரு, திறக்குது. அவர் நிறைய பாட்டு பாடுறாரு. அப்புறம் ஞானசம்பந்தர் ஒரு பாட்டு பாடுறாரு, மூடிடுது. செய்தி நம்முடைய பார்வைக்கு என்ன தோன்றும் என்றால், இவர் ஒரு பாடலில் மூடிவிட்டார், அவர் 11 பாடல்கள் பாடிய பிறகுதான் திறந்தது என்று எண்ணுவோம். ஆனால் பெருந்தன்மையும் திருநாவுக்கரசரை குறித்த பெருமிதமும் கொண்ட திருஞான சம்பந்தர் அவர்கள் கூறினார்கள், அப்பர் சுவாமி அவர்களே, நான் ஒரு பாடல் பாடியதும் கதவு மூடிக்கொண்டது, என்னுடைய ஒரு பாடலே இறைவனுக்கு சலித்து விட்டது, உடனே கதவை திறந்து விட்டார். ஆனால் தேனினும் இனிய குரலிலே திவ்யமான பாடல்களை நீங்கள் பாட பாட இறைவன் ரசித்து கேட்டு முதல் பாடல், 2ஆம் பாடல், 3ஆம் பாடல் என்று 11 பாடல்கள் பாடிய பிறகுதான் கதவு திறந்தது என்று சொன்னால் என்னே உங்கள் பெருமை என்று பணிந்து போற்றினாராம். திருஞான சம்பந்தருக்கு இருந்த பெருமித உணர்வும் பெருந்தன்மையும் அதோடு போய்விடவில்லை. திரு ஞான சம்பந்தராகிய நீங்களும் எங்களை பெருந்தன்மையோடு எங்களையெல்லாம் பெருமைப்படுத்தி போய் எடுத்து வர்றாரு பாருங்க என்றால் எனக்கு ஒன்று சொல்ல தோன்றுகிறது, தங்கள் பாதத்தை தாங்கும் பாரதத்தை என் தலையால் தொடுகிறேன், தாழ்மையாய் வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, கொடியவரை விழ வைக்காமல் அடியவரை வாழ வைக்க முடியாது. இதுதான் உண்மை. தர்மத்தின் வாழ்வுதனை அதர்மம் கவ்வும். இது புதுசாக இருக்கு. மீண்டும் தர்மம் வெல்லும். இதுதான் செய்தி. எனக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், பொதுவாக பட்டிமன்றங்களில் நீங்கள் உள்பட கடைசியில் தானே தீர்ப்பை சொல்வீர்கள். ஆமாம், இன்றைக்கே ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டீர்கள் என்று ஆச்சரியப்பட்டேன். சொல்லிட்டேனா? வந்தவுடன் சொன்னீர்கள். இப்போ 10 பேர் எந்திரிச்சு போகிறாங்க பாருங்க. அது ஏன் முதலிலேயே சொன்னீர்கள் என்பதை கேட்பதற்காக இறுதிவரை அமர்ந்திருப்பார்கள். நீங்கள் வந்தவுடன் சொன்னீர்கள், துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலன என்று முதலில் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்களே, அப்போதே தீர்ப்பின் தன்மை வெளிப்பட்டு விட்டது என்று கருதுகின்றேன். நடுவர், நான் உங்களுக்கு 1 ரூபா கொடுக்குறேன், அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், எது பெருசு? ஒன்றுக்கு அப்புறம் தான் 100 என்று ஒன்றுதான் பெருசு என்று கருதி கொள்வோம். ரொம்ப சந்தோஷம். சரி, அவங்களே பேசிக்கிட்டோம். அதுலேயும் நீங்க 1 கொடுத்தா அது 100க்கு சமம். ஒரு செக்கு சொல்றாரு. நடுவர் அவர்களே, இறை அவதாரங்களின் நோக்கம் என்ன என்பதை இறைவனே சுட்டிக்காட்டுகிறான் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். கம்பராமாயணத்திலே, எல்லோருக்கும் தெரிந்த கம்பராமாயணத்திலே, ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியோடு திருமணம் செய்து முடித்தவுடன் மணவரை விட்டு வெளியில் வந்து மணவரைக்கு அருகிலே நிற்கின்ற தன்னை பெற்றெடுத்த தந்தையை வணங்குவதற்கு பதிலாக, அல்லது தன்னுடைய குருநாதர் நின்று கொண்டிருக்கிறார் அவரையும் வணங்குவதற்கு பதிலாக, இவர்களெல்லாம் கடந்து சென்று தள்ளி நின்ற தாயிடம் கூட அல்ல, சிற்றன்னையான கைகேயிடம் சென்று பணிகிறான். சொல்ல வரும் செய்தி, இவர்களெல்லாம் அடியவர்களை காக்கின்ற செயல்களெல்லாம் ராமன் செய்யத்தான் போகிறான் என்றால் இவர்களில் யாரையாவது பணிந்திருக்கலாம். ஆனால் அங்கே நிற்கிறாளே சிற்றன்னை கைகேயி, அவளால் தான் காட்டுக்கு போக வேண்டிய சூழல் வரப்போகிறது. காட்டுக்கு போனால்தான் அதர்மத்தின் வடிவத்தை பார்க்க முடியும், போரிட முடியும், அதர்மத்தை அழிக்க முடியும். தன்னுடைய அவதாரம் நிறைவேறப் போவது அவளால் தான் என்கின்ற காரணத்தினாலே ராமன் எழுந்து சென்று கைகேயின் கால்களிலே விழுந்தான் என்று சொன்னால் ராமபிரானே சுட்டிக்காட்டி விடுகிறார், என்னுடைய அவதாரத்தின் நோக்கம் அதர்மத்தை அழிப்பதுதான், அதற்கு காரணமாக இருக்கின்ற கைகையை வணங்குகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னால் அதுதான் இங்கே செய்தி. இப்போ கொஞ்சம் நடைமுறைக்கு வர்றேன் ராமாயணத்திலிருந்து. நடுவர்களே, இந்த கைக்கடிகாரம் நீங்கள் எனக்கு வெளிநாட்டிலிருந்து பரிசாக வாங்கி கொண்டு வந்து கொடுத்த கைக்கடிகாரம். இப்படி ஏதாவது சொல்லி விட்டுறாங்க, எல்லாரும் வந்துட போகிறாங்க. சமீபத்திலே நீங்கள் இங்கிலாந்து, ஹாலந்து, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ்லாந்து ஒரு அடுக்கு தொடர வந்துருச்சு. லேண்ட் ஆயிட்டேன் அப்புறம் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வந்தீர்கள். அங்கே எல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் சங்கங்களில் தமிழ் சொற்பொழிவாற்றுவதற்காக நீங்கள் போய் வந்தீர்கள்.
வரும்பொழுது எனக்கு இந்த பரிசினை வாங்கி கொண்டு வந்தீர்கள். நண்பர்கள் சொன்னார்கள் இது பார்ப்பதற்கு எம்ஜிஆர் வாட்ச் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வலது கையில் கட்டியிருக்கிறேன். சரி, அதனால வலது கையில் கட்டியிருக்கிறேன். செய்தி என்னன்னா, நீங்கள் ஐரோப்பிய நாட்டுக்கு போனது எதற்காக? எனக்கு பரிசு வாங்கிட்டு வர்றதுக்காகவா? இல்லை, நீங்கள் அழகு தமிழை பழகு தமிழில் பேசி அந்த மக்களை மகிழ்விப்பதற்காக போய் வந்தீர்கள். ஐயாவின் ஐரோப்பிய நாட்டின் விஜயம் நோக்கம் என்னவென்று கேட்டால் அதுதான் உண்மையை தவிர நீங்கள் அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டிருப்பீர்கள், கடைகளுக்கு போயிருப்பீர்கள், நண்பர்களை சந்தித்திருப்பீர்கள். இதையெல்லாம் இடையில் நடந்தாலும் நோக்கம் என்ன என்று பார்த்தால் எப்படி தமிழ் சொற்பொழிவு என்பது நோக்கமோ அதுபோல இறை அவதாரங்கள் அன்றைக்கும் மக்களை அங்கேருந்து காத்து கொண்டுதான் இருந்தார்கள். இறை அவதாரத்திலும் காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இறை அவதாரம் என்ற குறிப்பிட்ட பகுதியிலே அவர்கள் செய்ய வந்தது என்னவென்று கேட்டால் அதர்மத்தை அழித்தல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காலகாலமாக நடந்து கொண்டிருப்பது பக்தர்களை காப்பது, ஒரு காலகட்டத்தில் நடந்து கொண்டிருப்பது அதர்மத்தை அழிப்பது. எனவே அதர்மத்தை அழிப்பது என்கின்ற அந்த நோக்கத்துக்காகத்தான் அவதாரங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்முடைய நாட்டிலே வார இதழ்கள், மாத இதழ்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு வாரமும் அவர்கள் என்ன செய்தியை வழங்குகிறார்கள் சொன்னால் வாசகர்களை ஈர்ப்பதற்காக சில செய்திகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் சிறப்பிதழ் என்று ஒன்று வெளியிடுவார்கள். உதாரணத்துக்கு விநாயகர் சதுர்த்தி சிறப்பிதழ், தீபாவளி சிறப்பிதழ், தமிழர் திருநாள் சிறப்பிதழ் என்றால் அந்த சிறப்பிதழின் நோக்கம் என்னவென்று கேட்டால் வாசகர்களை கவருவது அல்ல. விநாயகர் சதுர்த்தியை பற்றிய செய்திகளை கூடுதலாக கொடுப்பது, தீபாவளி பற்றிய செய்திகளை அதிகமாக வழங்குவது, தமிழர் திருநாளின் சிறப்புகளை வாசகர்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த குறிப்பிட்ட இதழ் எதற்காக என்று கேட்கின்ற அதே மாதிரியான கேள்வியை தான் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். இறை அவதாரங்களின் நோக்கம் என்னவென்று கேட்கும் பொழுது அது அதர்மத்தை அழித்தல். இவர்கள் எப்பொழுதும் ஒன்று சொல்லிக் கொள்கிறோம், இறைவனின் நோக்கம் அடியாரை காப்பது, இறை அவதாரங்களின் நோக்கம் அதர்மத்தை அழிப்பது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரி நடுவர்களே, கூடவே வந்தால் தான் புரியும். படக்குன்னு செல் எடுத்து மிஸ்கால் பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. 3 விசில் அடிச்சிட்டேன் கண்டக்டர் சொல்றாரு டிரைவர் கிட்ட. 3 விசில் அடிச்சிட்டேன், ஏன் வண்டி நிக்கல? கண்டக்டர் கேட்கிறார் டிரைவர் கிட்ட, 3 விசில் அடிச்சேன், ஏன் வண்டி நிக்கல? டிரைவர் சொன்னார், நீ 3 விசில் அடிச்ச, நான் 6 தடவை பிரேக் அடிச்சிட்டேன், வண்டி நிக்கல. அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. விஷயம் என்னன்னா, நாம போற போக்கில் என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம்னா விசில் அடிச்சா வண்டி நிற்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இல்ல, அங்க ஒருத்தர் உட்காந்து பிரேக் போட்டா தான் வண்டி நிற்கும்ங்கிற உண்மை என்னன்னு கேட்டா, அடிவரை காத்தல் என்று சொன்னார். எதிலிருந்து காத்தல்? காத்தல் என்ற வார்த்தை வரும் பொழுதே அது ஏதாவது ஒன்றை அதர்மத்தை அழித்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நடுவர்களே, ஒருத்தர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிற போய் உங்களை நான் காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னா அவர் கவலைப்பட மாட்டாரா? என்ன பைத்தியமாவேன், எனக்கு ஏதாவது ஆபத்துனா தானே காப்பாற்ற வரணும். அதாவது தலைப்பை தவறாக புரிந்து கொள்ளுதல் எப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இது ஆனை பூனைன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா பிள்ளையாருக்கு ஒரு காலம்னா பூச்சாண்டிக்கு ஒரு காலம்னு அர்த்தம் கிடையாது. அது உண்மையில் என்ன அப்படின்னா, வாழ்க்கையின் தத்துவத்தை அந்த வரியிலே சொல்கிறார்கள். வாழ்க்கையில் 2 காலகட்டம் கட்டாயம் வரும் ஒவ்வொருவருக்கும். ஒன்று நெய் சாப்பிட்டு உடல் பலம் பெறுகின்ற காலம், இன்னொன்று தேன் சாப்பிட்டு மனம் பலம் பெறுகின்ற காலம். அதாவது இளமை பருவம், முதுமை பருவம். அதுக்காகத்தான் நெய் என்று சொன்னால் பசுவின் நெய்யை சாப்பிடுகிற இளமை காலம் வருவதை போல பூ நெய் என்று சொல்லப்படுகிற தேன் சாப்பிடுகிற இந்த காலம் உன் வாழ்க்கையில் கட்டாயம் வரும். நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும் என்ற அந்த அர்த்தத்தை எப்படி நாம் இன்றைக்கு பாழாக்கி விட்டோமோ அதுபோல தலைப்பவர்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். தமிழில் சொன்னாலே புரியாது, ரொம்ப தமிழில் சொன்னால் எப்படி புரியும்? நான் பல பள்ளிக்கூடங்களில் போய் மாட்டிக்கிறேன். நல்ல தமிழில் சொல்கிறேன், பேசாமல் இருக்காங்க. ஒரு இங்கிலீஷில் சொன்ன உடனே பிரமாதம் அப்படிங்கிற அதே தான் சொன்னேன் முதல்ல. அதாவது ஊட்டிக்கு மலர் கண்காட்சிக்கு போவான்னு கேட்டேன் வகுப்பில். அப்படின்னா என்ன ஒருத்தன், ஊட்டிக்கு மலர் கண்காட்சி அப்படின்னா என்ன, அப்படி ஃப்ளவர் ஷோவுக்கு போவானே அப்படி தமிழில் சொல்ல வேண்டியதானே? அப்படின்னா மலர் கண்காட்சி தமிழ் இல்லையா, ஃப்ளவர் ஷோ அப்படி சொல்லணும். நடுவர்களே, கடவுளின் பணி அடிவரை காப்பது என்ற அளவிலேயே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்று சொல்கிறேன், அதர்மத்தின் வீரியம் என்ன தெரியுமா? ஆண்டவனையே படாத பாடுபடுத்தி விடும். அவரை யார் வந்து காப்பாற்றுவது? நல்லா இருக்கு. அதர்மத்தை அழித்தால் தானே முடியும். ஆண்டவனை படாத பாடுபட்ட என்ன தெரியுமா? வரம் கொடுத்த சிவந்தலையிலே கையை வைக்க வந்தால ஒருத்தன் அலறடிட்டு ஓட்டினார்ல சிவபெருமான், அவர் யார் காப்பாற்றுறது? பத்மாசுரன். அனலாசுரன் என்ற ஒருவனை இன்றைய விழாநாயகனான விநாயகர் அவர்கள் அனலாசுரனை அழிப்பதற்காக அனலாசுரனை அப்படியே கற்பூரம் மாதிரி எடுத்து முழுங்கிட்டார். அவன் அழிஞ்சிட்டான். ஆனால் இவர் துடிச்சு அனல் தாங்க முடியாமல் பிள்ளையாரு அவ்வளோ பெரிய சரீரத்தை வச்சு குதிச்சு ஆடி கீழே விழுந்து உருண்டா எப்படி இருக்கும்? இமயமலையே தூக்கி தலையில் வைத்து பார்த்தார்கள், அந்த அனல் போகவில்லை. அவருக்கு கடைசி என்ன செய்தார்கள்? ஒரு அருகம்புல்லை எடுத்து போட்டார்கள், குளிர்ச்சி அடைந்து விட்டார் விநாயகர். என்றால் ஆண்டவனையே படாத பாடுபடுத்துவது அதர்மம் என்று சொன்னால், அடியோலை காப்பது சாதாரண சின்ன ப்ராஜெக்ட், அதர்மத்தை அழித்தல் தான் அவ்வளோ பெரிய ஹீரோக்குரிய மெயின் ப்ராஜெக்ட், மெகா ப்ராஜெக்ட். அந்த அருகம்புல் சாதாரணம் கிடையாது. கீரியும் பாம்பும் சண்டை போடும்னு அடிக்கடி சொல்கிறாங்கல்ல. ஒரே ஒரு சந்தேகம், பாம்பு கடிச்சு கீரி சாகாதா? ஒரு கேள்வி வருது இல்லை, சாகாதான். ஏன்னா கீரி முதல்ல போய் அருகம்புல்ல ஒரு உருண்டு வருமா, அது ஒரு பெரிய கவசமாக அதுக்கு. அதனால தான் அதை போடுறதாக சொல்கிறாங்க.
அந்த புல்லுக்கான வேகம் என்ன இருக்குங்கிறத எதாக இருந்தாலும் நம்ம சயின்ஸில் சொன்னால் தான் நம்புவோம். இவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு புல் எடுத்து போட்டாருன்னு ஆமாம் இவங்களுக்கு வேலை இல்லை அப்படி சொல்லக்கூடாது. நீ கண்கூட ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதை ஒத்துக்கிறோம். நடுவர் அவர்களே, இன்றைய இந்த உலகத்திலே நாம் அவதாரம் எடுத்ததை நோக்கம் என்ன என்பதை அந்த ஆண்டவர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள், கற்பித்துக் கொடுக்கிறார்கள். எப்படி? தாயை மறக்கக்கூடாது, தாரத்தை தவிக்க விடக்கூடாது. இதுதான் இந்த உலகத்துக்கு தேவையான அடிப்படை செய்தி. எப்படி? உன்னை கருவில் சுமந்தவளையும் உன்னால் கருவை சுமந்தவளையும் மறவாதே. அவர்கள் இருவரையும் மண்ணில் வாழும் வரை கண்ணின் கண்மணியாக காப்பாற்று. எப்படி காப்பாற்றுவது? பிரச்சனைகளிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து பிரியத்தை காட்ட வேண்டும். பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுத்தால் தான் பிரியத்தை காட்ட முடியும். நான் பிரியமாக இருக்கிறேன் சொன்னால் கதைக்காகாது. பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதை உலகத்தில் வாழும் தகப்பனுக்கே புரியும் என்று சொன்னால் உலகத்துக்கே தகப்பனான இறைவனுக்கு அது புரியாதா? இந்த உலகத்திலே நாம் எடுத்த அவதாரத்தின் நோக்கமும் அதர்மம் என்ற ஒன்றை ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். அதர்மம் என்று சொன்னால் ஏதோ ராவணன், சிசுபாலன், கம்சன் என்று நான் கற்பனை செய்யக்கூடாது. மனிதன் நிம்மதியாக வாழ இயலாத, வாழ விடாத எந்த ஒரு சிறு இடைஞ்சலும் அதர்மம் தான். இந்த நூற்றாண்டில் அதுதான் முக்கியம். ஆக அவர் துஷ்ட நிகிரகம் மாத்திரம்தான் செய்தாரா? அறிவை கொடுக்கவில்லையா, சாப்பாடு கொடுக்கவில்லையா, வழியை கொடுக்கவில்லையா, வீடு கொடுக்கவில்லையா என்றெல்லாம் சொன்னால் ஏதோ ஒன்று இல்லாத இடத்தில் அதை கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொன்னால் அந்த அதர்மம் அங்கே சின்ன அளவிலேயோ பெரிய அளவிலேயோ அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பொருள். எத்தனை கோணத்தில் நீங்கள் பார்த்தாலும் இந்த தலைப்பை அதர்மத்தை அழித்தால் தான் அடியவரை காக்க முடியும். அதர்மத்தை அழித்தல் என்பது என்ஜின் போன்றது, அடியாரை காத்தல் என்பது பின்னாலே செய்கின்ற ரயில் பெட்டியை போன்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பக்தி உணவோடு இணைந்தால் பிரசாதம், பக்தி உணவோடு இணைந்தால் பிரசாதம், இசையோடு இணைந்தால் கீர்த்தனை, இசையோடு இணைந்தால் கீர்த்தனை, பூவோடு இணைந்தால் பூசை, பூவோடு இணைந்தால் பூசை, கடமையோடு இணைந்தால் கர்மா, மனதோடு இணைந்தால் தான் அவன் மனிதன். மனதோடு இணைவதற்கு, மனிதனை அடியவனாக மாற்றுவதற்கு தடையாக இருப்பது அதர்மம். அந்த அதர்மத்தை ஒழிக்காமல் அடியவரை காப்பாற்றவே முடியாது. இன்றைக்கு நீங்கள் எந்த அணிக்கு சாதகமாக சொன்னாலும் இன்றைக்கு பருத்த வயிறு நாயகனின் நாள், பருத்த வயிறு நாயகனின் நாளில் பட்டிமன்ற நாயகன் நீங்கள் தீர்ப்பு சொல்லவிருக்கிறீர்கள். எந்த அணிக்கு நீங்கள் சாதகமாக சொன்னாலும் கொடுக்கவிருக்கும் தீர்ப்பு கொழுக்கட்டையின் தித்திப்பு, சுவைக்க காத்திருக்கும் அவைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாருங்க, இந்த பெரிய விஷயங்கள்லாம் சொல்கிற போது அந்த வழக்கமாக பட்டிமன்றங்களை அப்படி சொல்லுவோம்ல, அதெல்லாம் கிடையாது. இல்லை, இது நம்ம இதோடு வரணும். அப்போ தான் நாம் கேட்டுக்கிட்டே ராமாயணம் கரெக்டாக நிற்கணும். நம்ம தோன்றணும். குழந்தைகிட்ட சொல்ல லட்டு அப்படின்னு உருண்டையாக இருக்குமே அப்படி கேட்கணும். நீ செஞ்சதே இல்லைம்மா அப்படி சொல்லக்கூடாது. அழகாக பேசியிருக்காரு. அது குளக்கட்டையாக தித்திக்கும்ட்டுருக்கார். இப்போ நீங்கள் வீடுகளில் சாப்பிட்டுக்கிட்டே கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டார், தினம் வர்றீங்க காப்பி சாப்பிட சொன்னால் சாப்பிட பண்ணீங்க எப்போன்னு கேட்டேன். இல்லை ஜேடிவியில் பார்ப்பேன், சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். நல்ல மனுஷன், நீ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் பாராட்டி விட்டுருவேன். நல்ல அழகாக பேசியிருக்கிறாரு. இருந்தாலும் அடியவர்களை காக்கவே என்று பேச கோவை பூங்குடி அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா. பெருமாளுக்கு திருமாலுக்கு மொத்தமாக 10 அவதாரங்கள். ஆனால் எங்களை போன்ற பெண்களுக்கோ நித்தம் நித்தம் அவதாரம் நடுவர் அவர்கள். ஆமாம், நீங்கள் எப்போ வந்தாலும் உங்கள் வெளியில் சாப்பிட்டு தான் வருவீங்க அப்படிம்பாங்க சில பேர். அவர் பசியோடு வந்து நிற்பார். எப்போ பாருங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டு தான் வருவீங்க. அதில் சில பேர் அப்படியே வந்தாலும் நீங்கள் என்ன சோறு உடம்புல விட்டுருவீங்க. அவங்க அதுக்கு வேறு அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் பிள்ளைகள் 5 10 கொடுக்காமல போகிறீங்க. 4 பையன் 3 பொண்ணு, அதுக்கு அவன் ஹோட்டலே சாப்பிட்டு போயிருப்பான். அதுக்கு மேலே அவன் சொல்லி அப்படியே நான் கொடுத்தாலும் வாங்குற மாதிரி பிள்ளைய வளர்த்துருக்கீங்க. 2 பேரும் விடாக்கட்டை குடாக்கட்டிங்க. யானை முகத்தனை,
இந்தின் இளம்பிறை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. தாயினும் சாலப்பறிந்து எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய நடுவர் அவர்களே, என் அணியை சார்ந்தவர்களே, என் எதிரணியை சார்ந்தவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நல்ல நாளிலே எங்களுடைய பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுடைய பொன்னான பாதங்களை இந்த நல்ல வேளையிலே நான் தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். இறை அவதாரங்களுடைய நோக்கம் அடியவர்களை காக்கவே என்பது என்னுடைய வாதம். இதிகாச புராணங்களை மேலோட்டமாக பார்க்காமல் அதில் இருக்கக்கூடிய இஷ்ட கஷ்டங்களை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் உண்மை. நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஆபத்து வந்துருச்சு, காப்பாத்துங்க அப்படின்னு யாருக்கிட்ட போய் சொல்லுவோன்னு சொன்னா, ஒன்று மருத்துவர்கிட்ட போய் சொல்லுவோம், இன்னொன்று கடவுள்கிட்ட போய் சொல்லுவோம். உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா நாம் அணுகக்கூடியது மருத்துவரை, உடல் நோயை போக்குவார். நமக்கு வந்திருக்கக்கூடிய உயிர் ரீதியான பிரச்சனைகள், நமக்குள்ள இருக்கக்கூடிய நான் எனதுங்கிற அகங்காரத்தை எல்லாம் அடக்கி இந்த உள்ள நோயினை, அறியாமை பிணியினை நீக்க வேண்டும் என்று சொன்னா யார் நம்மளுக்கு துணையா நிற்கின்றார்கள் என்று சொன்னால் இறைவன் தானே நமக்கு துணையாக நிற்கின்றான். அதற்குத்தானே இறைவன் அவதாரம் எடுத்து பூமிக்கு வருகின்றான், நம்மை காப்பதற்காக. மறந்துட முடியுமா? அதனால தானே சொன்னாங்க, திருவுடை மன்னனை காணின் திருமாலை கண்டேன் என்று சொல்லுவாங்க. எதற்காக? ஒரு மன்னன் அங்க வாழக்கூடிய மக்களை எல்லாம், தன்னை நம்பி வாழக்கூடிய மக்களை எல்லாம் எந்த மாதிரியா காப்பாற்றுகிறான் என்று சொன்னால், ஒரு கடவுளை போல் காப்பாற்றுகின்றானே, அதை வைத்துத்தானே திருவுடை மன்னனை காணின் திருமாலை கண்டேன் என்று வழிவழியாக சொல்லிட்டு வர்றாங்க. மறந்துட்டு பேசக்கூடாதுங்க. பொதுவா ஒன்று சொல்லுவாங்க, பெருமாளுக்கு திருமாலுக்கு மொத்தமாக 10 அவதாரங்கள். ஆனால் எங்களை போன்ற பெண்களுக்கோ நித்தம் நித்தம் அவதாரம் நடுவர் அவர்கள். மகளாக, தாரமாக, தாயாக எத்தனை அவதாரங்கள் தெரியுமா? அதெல்லாம் எதுக்காக? அதர்மங்களை அழிப்பதற்காகவா? இல்லையே, அந்த குடும்பத்தை காப்பதற்காக நாங்கள் அவதாரம் எடுத்துட்டு இருக்கிறோங்க. சொல்ல முடியுமா? அதாவது நடுவர் அவர்களே, எங்க ஊர் பஸ்ல எல்லாம் பயங்கரமான கூட்டமா இருக்குங்க. அந்த கூட்டத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா தலை சீவிட்டு போனால் நடுவர் அவர்களே தலையை களைச்சி விட்டுருவாங்க. தலையே சீவாம போனால் தலையை பின்னி பவுடர் போட்டு வச்சு விட்டுருவாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். சென்னையில் ஒரு அம்மா ஆஃபீஸ்க்கு தலையை விரிச்சு போட்டு ஓடி இருக்கு. என்னன்னு கேட்டால் லேட்டாக போனால் பின்னிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவு கூட்டத்தில் கூட ஒரு குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு அம்மா பஸ்ஸில் ஏறுறாங்க. ஏறி நிற்கிறாங்க. அவ்வளோ கூட்ட நெரிசலுங்க. அந்த கூட்ட நெரிசலை கூட சமாளித்து முட்டி மோதி எத்தனை வளைவுகள் வந்தாலும் சரி, அந்த குழந்தையை எந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி விடணுமோ அந்த இடத்துல அழகா கொண்டு போய் இறக்கி விடுறாங்களே, அதுதாங்க காத்து நிற்கள் என்று சொல்லக்கூடியது. அதே மாதிரி தான் நடுவர் அவர்களே, கோவர்த்தன மலையை அன்னைக்கு இந்திரன் வந்து கல்மலையை பொழிந்தார் என்று சொன்னா, ஒரு சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய கண்ணன் ஒரு காளான பிடுங்கி வைக்கிற மாதிரி பிடுங்கி அந்த கோவர்த்தன மலையை குடையாக பிடித்தானே, அது யாருக்காக? அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் காத்திருக்காக நடுவர் அவர்களே. அதனால்தான் சொன்னாங்க, பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ஒரு தாய்க்கு தாங்க குழந்தைய எப்படி காப்பாற்றணும்னு தெரியும். அழுகிற குழந்தைக்கு என்ன வேணும், பசிக்கிற குழந்தைக்கு என்ன வேணும், ஒரு தாய்க்கு தாங்க தெரியும். அப்பேற்பட்ட மந்திரத்தை எங்க ஒரு ராட்சச குடும்பத்தில் ராட்சசனாக பிறக்க வேண்டிய ஒரு குழந்தை தான் கருவில இருக்கின்ற பொழுது ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை கேட்டு 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 ஒரு ஹரிபக்தனாக பிறந்தது என்று சொன்னா அதுக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறதுங்க. அப்படி பிறந்ததுதான் நம்முடைய பிரகலாதன். பிரகலாதன் ஒரு முறை தன்னுடைய தந்தை முன் நிற்கின்றான். இறுதியாக, இன்னும் எங்கே உன்னுடைய ஹரி இருக்கின்றான், காட்டு உன்னோட ஹரிய சொல்றாரே. சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல இவங்க சொல்லுவாங்க, இரண்யக சிவுங்கிறது ஒரு அதர்மம், அதை அழிச்சாரு, அதுதான் அவருடைய நோக்கம் சொல்லுவாங்க. ஆனாலும் கூட அந்த இடத்துல பிரகலாதனுடைய பக்தி தாங்க ஜெயிச்சிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா?
எந்த தூணில் இவன் கேட்பானோ என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய அத்துணை தூண்களையும் கிருஷ்ண பரமாத்மா நரசிம்ம அவதாரம் எடுத்து நின்றார் என்று சொன்னால் பக்தியை காத்து நின்றார். ஏன்னா அந்த தூணில் அடிக்க போனால் அங்கே நிற்கணும், இந்த தூணில் அடிக்க போனால் இங்கே நிற்கணும். அது மாறிடக்கூடாது. எந்த தூணை சொன்னாலும் அந்த தூணுக்குள்ளே தான் தோன்ற வேண்டுமென்று பதட்டத்தோடு நின்று இருந்தாரா. எல்லா இடத்திலும் இருக்கிற இறைவன் சொன்னால் என்ன அழகு பாருங்க. அதாவதுங்க அந்த காலத்துலலாம் துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னால் 108 அஷ்டோத்திரத்தை சொல்லுங்க, அந்த ஆபத்தெல்லாம் போயிடும், ஹரி வந்துருவார் அப்படின்னு சொன்னால் 108 அஷ்டோத்திரம் சொல்லணும், அது காப்பாற்றுறதுக்காக. இன்னைக்கும் அவசரம் ஹரி அப்படின்னு சொன்னால் யார் வந்து நிற்கிறாங்க? 108 தாங்க வந்து நிற்கிது. அதுவும் நம்மளை உயிரை காப்பாற்றுறதுக்கு தானே வந்து நிற்கிது. இது தெரியாமல் அது என்ன வர்ற வரத்தில் 2 பேரும் அழிச்சிட்டா வருது, அது காப்பாற்ற தானே வருது. விலை அது சவுண்டை கேட்டாலே விலகிடுறோம். அதுவும் 108 தான், இதுவும் 108 தானா? உயிரை காப்பது மட்டும் இல்லைங்க, மானத்தை காத்து நின்னது. எதையெல்லாம் காக்கணும்? ஒரு மனுஷனுக்கு மானம் முக்கியம் இல்லைங்களா? மானத்தை காத்தது எங்க? கிருஷ்ணாவதாரத்தில். அங்க பாண்டவர்கள் வனவாசம் போயிருக்காங்க. துர்வாச முனிவர் வர்றார். சாதாரணமானவரா துர்வாச முனிவர்? கோபத்தில் பயங்கரமானவர், பயங்கரமான கோபக்காரர். அதான் சொல்லுவாங்க, நாக்கு நுனியிலே வேதம், மூக்கு நுனியிலே கோபம். இதுதான் முனிவர்களாம். அவ்வளவு கோபக்காரர் வந்தாரு. எங்க உணவெல்லாம் தயார் செய்து வைங்கன்னு சொல்லிட்டு குளிக்க போனாரு. அங்க அக்ஷய பாத்திரம் இருக்கு. இருந்தாலும் கூட அதனுடைய மகிமை என்ன சொன்னா, எல்லாத்துக்கும் உணவு படைச்சிட்டு கடைசியா பாஞ்சாலி சாப்பிட்டுட்டு கழுவி கமுத்தி வச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு அதோட மகிமை முடிந்து விட்டது. இப்ப சாப்பிட்டாச்சு, கழுவி கமுத்தி வச்சாச்சு. கமுத்தி வச்சாச்சா? எங்க ஊர் பக்கம் கமுத்தி வச்சாச்சுன்னு எல்லாம் விளை கழுவி கமுத்தி வை, ஆடு மாடுலாம் முடிச்சுக்கட்டு அப்படிங்கிறதுல எங்க கோவை பாஷைங்க நடுவு. நல்லது 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 பேசுங்க. ஏன்னா அந்த ஊருக்கு கடவுள் வந்திருப்பார்ல, அநேகமா அந்த ஊருக்கு வந்து அவங்க பாஷையில் தான் பேசுவார். ஏனுங்க என்ன கஷ்டம்னுங்களா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அப்போ தான் நம்புவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த நிமிஷம் பார்த்து கிருஷ்ண பரமாத்மா வந்தார். எங்க அந்த அச்சய பாத்திரத்தை காட்டு போய் எடுத்தார். அங்க ஒரு ஓரத்தில் ஒரு சோற்று பருக்கையும் ஒரு இத்தினோடு கீரையும் ஒட்டி கொண்டு இருந்தது. அதை எடுத்தார். எடுத்து தன்னுடைய வாயில் போட்டார். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் பசியாறியது என்று சொன்னா, அந்த இடத்துல துர்வாச முனிவரும் பசியாறினாள் என்று சொன்னால் மானத்தை காத்து நின்றார். ஆக எந்த நோக்கத்தில் நம்ம பார்த்தாலும் சரிங்க, ஒருத்தரை அழித்து தான் காக்கணும்னு கிடையாதுங்க, அருளையும் காக்கலாம் என்பதை ஒரு உதாரணமாக காட்டி சென்றிருக்கக்கூடியதான் இறை அவதாரங்களுடைய நோக்கம் என்று சொல்லி பெரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்ன விஷயமா இருந்தாலும் சரியாக சொல்கிறாங்க. ஏன்னா அதில் ஒரு மானம் என்ன தெரியுங்களா, வந்த இடத்துல சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் அதை காட்டில் கேவலம் ஏதாவது இருக்கா? நம்ம பாட்டுக்கு ஆரம்பிக்கப்படாது. ஆமாம், நீங்கள் எப்போ வந்தாலும் உங்கள் வெளியில் சாப்பிட்டு தான் வருவீங்க அப்படிம்பாங்க சில பேர். அவர் பசியோடு வந்து நிற்பார். எப்போ பாருங்கள் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டு தான் வருவீங்க. அதில் சில பேர் அப்படியே வந்தாலும் நீங்கள் என்ன சோறு உடம்புல விட்டுருவீங்க அவங்க. அதுக்கு வேலை அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் பிள்ளைகள் 5-10 கொடுக்காமலா போகிறீங்க. 4 பையன் 3 பொண்ணு, அதுக்கு அவன் ஹோட்டலே சாப்பிட்டு போயிருப்பான். அதுக்கு மேலே அவன் சொல்லி அப்படியே நான் கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா பிள்ளையை வளர்த்துருக்கீங்க. 2 பேரும் விடாக்கட்டை குடாக்கட்டிங்க. என்ன அழகாக சொன்னாங்க பாருங்க. உணவு இல்லாமல் நான் போய் குளிச்சுட்டு வர்றேன், சாப்பாடு பண்ணி வை அப்படின்னாராம். யார்? துர்வாச முனிவர். அவர் எப்போவுமே எப்படி வருவார் தெரியுங்களா? 80,000 சீடர்களோட, ஒரு தொகுதி ஆளுகளோட தான் போவார் அவர். இப்போ ஒரு ஆள் சாப்பாடு போட்டு 2 நாள் நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே காஃபி கொண்டு வா அப்படி சொல்கிறப்ப எத்தனை பேர்னு எண்ணி சொல்லணும். ஏன்னா 2 பேர் கொண்டு தான் 5 பேர் உட்காந்துப்பாங்க. அதையும் பார்த்துக்கிறோம்ல. அப்போது உணவில்லை என்ற ஒரு அந்த கேவலம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கிருஷ்ணா அப்படின்னு ஒன்று சொன்னாங்க பாருங்க. 108 சொன்னால் தான் வருவார்னு. ஆனால் அவர் உடனே ஓடியாரார். 108 மாதிரி வந்து நின்னார்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவர்களுக்கு நான் பாராட்டு. சங்கர கோயிலில் இருக்கக்கூடிய சங்கர்ராம் அவர்கள் அதர்மங்களை அழிக்கவே என்று பேச வருகிறார். வாங்க, அதர்மங்களை அழிக்கவே வர்றார். அவரை பார்த்தாலே அதர்மங்களை அழிச்சு வருதான் தான் தெரியாது. களைகளை பிடுங்கி அகற்றிவிட்டாலே பயிர்கள் பாதுகாப்பாக இருக்கும். அதர்மங்கள் அழிக்கப்பட்டாலே அடியவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதான உண்மை.